ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றும் ஒரு மேன்மையான நாளை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை. நிறைய பேர் ஆபீஸுக்கு பணிகளுக்கு புறப்படுகிற பரபரப்பில் இருக்கீங்களா என்னவோ? ஆனால் தேவனுக்கு தர வேண்டிய நேரத்தை தேவனுக்கு தந்து நாம் கடந்து போகலாம். சிறிய ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காப்பாற்றி மற்றொரு நாளிலே எங்களை வழிநடத்தி இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில உம்மை உடையவர்களாக எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிறதற்கும் பலப்படுவதற்கும் பலப்படுத்தப்படுவதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பாரமா இருக்கா வாழ்க்கை பாரமாயிட்டே இருக்குங்கிறீங்களா? வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததல்லவா? சில சமயங்கள் நம்மால் தாங்க முடியாத நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதல்லவா? அவைகள் பொருளாதார பிரச்சனைகளாக இருந்த போதும், சரீரப்பிரகாரமான ஆரோக்கிய குறைவாக இருந்த போதும், சில நேரங்களில் நம்முடைய சிச்சுவேஷன், நம்முடைய குடும்ப சூழலாக இருந்தாலும், நம்முடைய உத்தியோக தலங்களிலே இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும், அதோடு கூட இந்த இயற்கை பேரிடர்கள் போல இருந்தாலும், இன்னைக்கு அப்பப்போ மழை வருது, பெரிய வெள்ளங்கள்லாம் வருது, அநேக பிரச்சனைக்குள்ளாக மனிதர்கள் இருக்கின்றார்கள். எப்பொழுது மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே அதே மாதிரி தாங்க. ஒருவேளை நீங்க இப்பதான் எதிர்கொள்றீங்களே என்னமோ, அதனால சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நமக்கு சகாயம் அருளுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். கவனிங்க, சங்கீதம் 145 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவராயிருக்கிறார். கர்த்தர் விழுகிற எல்லாரையும் தாங்குகிறவராயிருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் பொருளாதார ரீதியா, அதாவது கடனுக்குள்ள விழுந்து போயிடுறோம். வியாதிக்கு ஆளாகி படுக்கையில் விழுந்து விடுகிறோம். பிரச்சனைக்கு ஆளாகி சிக்கலுக்குள் விழுந்து விடுகிறோம். அநேக வேளைகளிலே உண்மையாகவே, அதாவது சரீர பிரகாரமாக கால் இடறி கீழே விழுந்து விடுகிறோம். சில நேரங்களிலே அக்கிரமங்களுக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுகிறோம். சோதனைகளுக்குள் விழுந்து போகிறோம். அப்படி விழுந்து போகிற போது என்ன செய்யறோம்? ஐயோ, நான் விழுந்து போயிட்டேங்க, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நான் கீழே விழுந்துட்டேன், இனி நான் இங்கேயே தான் இருப்பேன்னு நினைக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை செய்யுங்களேன். ஒருவேளை ரோட்டு மேல நாமளே கால் இடறி தவறி விழுந்துட்டோன்னு வச்சுக்கலாம். என்ன செய்வோம்? அங்கேயே இருப்போமா ஒரு 6 மாசத்துக்கு? டக்குன்னு எழுந்துருவோமா இல்லையா? அதே போல நாம் சோதனைக்குள்ளாக விழுகிற போது, பாவத்துக்குள் இடறுகிற போது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் ஆலயத்திற்கு போக முடியாது, தேவன் மேல விசுவாசம் வைக்க முடியாது, இனி என்னால் என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு இனி உதவ மாட்டேன், யோசனைக்குள்ளாக ஆகிறீர்கள். அதனால்தான் தேவன் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் விழுந்து போகிற யாவரையும் தாங்குகிறவர். நீ தாங்கவே முடியாத பாரங்களால் சோர்ந்து போகிற போது, உன்னுடைய பாரங்களை உன்னோடு கூட சேர்ந்து சுமப்பதற்கு ஆண்டவர் தயாராயிருக்கிறார். அதாவது கவனிங்க, அவரோடு கூட நாம் பாரத்தை சுமக்கிற போது அது பாரமாவே தெரியாதுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என்னுடைய நுகத்தை சுமந்து கொண்டு என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் லகுவானது, நான் தாழ்மையோடு இருக்கிறேன் என்று கூட சொல்லுகிறார். நுகத்தை சுமந்து கற்றுக்கொள்வதென்றால், நுகம்னு என்னன்னு தெரியுமாங்க? எருதுகளுக்கு இடையில அந்த மரத்தை கட்டுவாங்கல்ல, அதாவது ஒரு பக்கம் ஒரு எருது இருக்கும், அதே போல இந்த பக்கம் இன்னொரு எருது மேல ஒரு குறுக்கு மரம் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அந்த வண்டியை இழுக்கிற போது ரெண்டுமே சேர்ந்து இழுத்துக்கொண்டு போகும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் புரிந்து கொண்டால், என் நுகத்தை சுமப்பது என்றால் என்னோடே கூட நடவுங்கள், அது எவ்வளவு பாரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே நான் சுமப்பேன், அல்லது என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், உங்கள் பாரத்தை எல்லாம் என்னோடு சேர்ந்து நடவுங்கள். நான் சொல்றது புரியுதாங்க? நம்முடைய பாரங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்வது, முழங்காலில் நின்று ஜெபம் செய்வது, ஆண்டவருக்கு முன்னால் வைத்து விண்ணப்பம் செய்வதை நாம் கற்றுக்கொண்டால்,
அந்த சோர்வுகளிலிருந்து, அந்த உபத்திரவங்களிலிருந்து, அந்த பலவீனங்களிலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டெடுப்பார், நம்மை வழிநடத்துவார். இன்னைக்கு குடும்ப பாரம் என்பது ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? செலவு பெருகிக்கிட்டே இருக்கு, வருமானம் இல்ல, அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிற சூழலில் சக மனிதன் இருப்பதை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம தேவனையே சார்ந்திருப்பதை கற்றுக்கொண்டால் என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அதாவது நான் விழுந்த போதிலும் அவர் என்னை தாங்குகிறார். அது தொடர்ந்து பார்த்தோன்னா, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுந்து போகிறவர்களை தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர். சில வேளைகளில் நாம பாரங்களை தாங்க முடியாம சோர்ந்து போயிடுவோம், மனோரீதியா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், கலக்கத்தோடு கூட சோர்வுக்கு ஆளாயிடுவோம். இந்த உலகத்துல எல்லாமே அனுகூலமா இருக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எல்லா சின்ன விஷயத்துக்கும் சோர்ந்து போகிற அவசியமே வாழ்க்கையில் இருக்காது. மனிதனுடைய வாழ்க்கை வானத்திலே குதிக்கிறது இல்லைங்க. அன்றே ஆதாமிடத்திலே தேவன் சொன்னார் அல்லவா, நீ நிலத்திலே கடினமாய் உழைத்து வியர்வை சிந்தி ஆகாரம் புசிப்பாய். ஆமாங்க, கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருக்கிறது தான். இன்னும் பாவங்கள் பெருக பெருக, அக்கிரமங்கள் பெருக பெருக மனிதனுடைய வாழ்க்கை மேலதிக கஷ்டத்துக்கு ஆளாகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதன் தேவனை மறந்து தன்னைத்தானே நாசம் பண்ணிக் கொள்வது மாத்திரமே அன்றி தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிகளையும் பாழாக்கிக் கொண்டிருப்பதனால சூழ்நிலைகள் இன்னும் அதிகமாய் கோரமாக மாறுவதை கவனிக்கிறோம். இன்னைக்கு சிட்டிஸ்ல பெரிய மழை வந்தா மூழ்கி போயிருது. காரணம் என்ன? தேவன் சில குளங்களை, ஆறுகளை, நதிகளை, சமுத்திரத்தை என்றவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கிய காரணம் என்ன? எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் அதற்குள் செல்வதற்கு. ஆனால் அந்த ஆற்றுப்பாதைகள் எல்லாம் இன்னைக்கு பில்டிங் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் தோட்டங்கள் எல்லாம், அதுபோல காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஃபேக்டரி ஆயிடுச்சு இல்ல? தேவனுடைய சிருஷ்டி எல்லாம் இப்படி தாறுமாறாக்கப்படுவதனால பொல்யூஷன் எங்க பார்த்தாலும், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், மனிதனுடைய சரீரமே பாழாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாய் என்றால் தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானால் உன் வீடு திருப்தியாக இருக்கும்படியாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தாங்க முடியாத பாரத்தால் சுற்றியுள்ள மனிதர்கள் சோர்ந்து போகிற போது, அதே நிலையில் நீயும் சோர்ந்து போன நிலைமைக்குள் இருக்கிற போது அவரிடத்தில் நீ விண்ணப்பித்தால் அவர் உன்னை தூக்கிவிடுவார். நீ பிறரை தூக்கிவிடுகிற அளவுக்கு உன்னை உயர்த்துவார். தாங்குகிறவர் நம் ஆண்டவர், தூக்கிவிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். விழுந்து போகிறவர்களை குற்றம் சுமத்துகிறவர்களாக அல்லது கேலி செய்கிறவர்களாக அல்லது விமர்சிக்கிறவராக அல்ல இயேசு. விழுந்து போகிறவர்கள் மீது இரக்கப்படுகிற தேவன் அவர். அவர் நம்மை தாங்குகிறவர் என்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா விவரிக்கணும்னா, அவர் நம்மை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், நம்மை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, நம்மால் தாங்கவே முடியாத பிரச்சனைகள் வருகிற போது, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை தாங்குகிற தேவன் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார். என் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் கொண்டிருப்பது மிக மிக அவசியம். நீங்க நம்பியிருக்கிற ஆண்டவரை நீங்கள் அறிவீர்களா? அவர் செய்கிற ஆச்சரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறீர்களா? கடந்த காலத்தில் எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் சோர்ந்து போன வேளையில ஆண்டவர் உங்களை தூக்கிவிட்டார், காப்பாற்றியிருக்கிறார், தப்பிவித்தார் என்பதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? முன்னேறி செல்லுகிற போது கடந்தவைகளை மறந்து போவதனால்தான் அநேக வேளைகளில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிற போதும் இந்த பிரச்சனையிலே கலவரப்பட்டு விடுகிறோமே தவிர, கடந்த காலத்தில் என்னை பாதுகாத்த என் தேவன் இந்த முறையும் கூட என்னை எழுப்பி விடுவார் அன்று ராட்சசனை போல இருந்த அந்த கோலியாத்தை எதிர்க்க முடியாது என்று ராஜா தாவீதை சோர்வுக்குள்ளாக்கிய போது, கடந்த காலத்தில் நான் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வந்தது, அதை நான் கொன்று போட்டேன். ஒரு கரடி வந்தது, அதையும் நான் கொன்று போட்டேன். அந்த கரடியையும் சிங்கத்தையுமே முறியடிக்க எனக்கு உதவி செய்த தேவன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு, ஜெயிப்பதற்கு எனக்கு பலனை அருளுவார் என்று தாவீது சொன்னான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கரடி
அதைத் தொடர்ந்து சிங்கம், அதைத் தொடர்ந்து கோலியாத். ஒரு காலத்தில் உனக்கு ஒரு விதமான பிரச்சனை வந்திருக்கலாம். கரடியையும் கூட, அது ரொம்ப பயங்கரமானது இல்லையா? கரடி நம்ம துரத்தி 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 பிடிக்கும். அதுக்கு பயங்கரமான நகங்கள் இருக்கு. அதேபோல சிங்கத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னும் பயங்கரமான மிருகம். நம்முடைய ரத்தம் எல்லாவற்றையும் அப்படியே உறிஞ்சிரும். அதேபோல கோலியாத் மிரட்டுகிறவன் சாத்தானுக்கு அடையாளமாயிருக்கிறான். எத்தனையோ விதமான மிரட்டல்கள், நம்மை காட்டிலும் பலவான்களான தனவான்கள், நம்மை காட்டிலும் பலவான்களான உலகத்திலே இருக்கிற சிலரை நாம் எதிர்கொள்ள வேண்டி வருகிற போது என்னால் முடியாது, இந்த நிலைமையை என்னால் எதிர்கொள்ள முடியாது. அநேக நேரங்களிலே உனக்கு எதிரே கோலியாத்தை போல உன் வீட்டு கடன்கள், வியாதிகள், உன் குடும்ப பிரச்சனைகள், கொஞ்சம் கூட அவைகளை உன்னால் எதிர்கொள்ள முடியாது என்கிற சூழ்நிலையிலே இருக்கிற நேரத்திலும் நீ விசுவாசிப்பாய் என்றால், நீ சொல்வாய் என்றால், விழுந்துட்ட ஆண்டவரே என்னை தூக்கி விடுவீரா, சோர்ந்து போயிருக்கிறேனப்பா ஆறுதல் தருவீரா என்று நான் கேட்க முடிந்தால் அற்புதமான விடுதலையை காண முடியும். இரக்கமுள்ள தேவன், அன்பு நிறைந்த ஆண்டவர், நம்மீது நோக்கமாயிருந்து நம்மை வழிநடத்துவதற்கு, கேடுகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு ஆசைப்படுகிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலக சிரமங்களிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான், இந்த உலகத்தில் ஏதோ நமக்கு உதவியை தருவதற்கு மாத்திரமல்ல, நித்திய நரகத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக நம்மை ஆக்குவதற்காகத்தானே அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டுவிட்டு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை அவருடைய சிலுவை யாகத்தை நாம் கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் அழைக்கப்பட்டார். உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டி. உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை, உன்னுடைய பாரங்களை என்னுடைய பாரங்களை கல்வாரி சிலுவையின் மட்டும் சுமந்து கொண்டு அவர் செல்லவில்லையா? கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒரே விதமாயிருக்கிற ஆண்டவர் ஒரே முறை அந்த சிலுவையில் தியாகம் செய்தார். நம்முடைய பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையின் ரூபத்திலே சுமந்து கொண்டு சென்று அவற்றுக்கு பிராயச்சித்தத்தை அருளினார். அன்று சிலுவை அப்படி இனிமையானதாய் மாறியது. சிலுவை என்பது சாபத்திற்கு அடையாளம். சிலுவையிலே தொங்குகின்ற எவனும் சபிக்கப்பட்டவன். எனவே நீயும் நானும் தொங்க வேண்டிய அந்த இடத்துல நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் சுமந்து இந்த சிலுவையிலே தியாகமானார். விசுவாசிங்க, இன்றும் உன்னை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் கல்லறையிலே இல்லை, மரித்த 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அவர் நம்முடைய பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு அருளிச் செய்வேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். விழுந்து விட்டாயா? ஆண்டவரே என்று கூப்பிடு. சோர்ந்து போயிருக்கிறாயா? இயேசுவே என்னை பாருங்க என்று விண்ணப்பம் பண்ணு. மறு நொடியிலே காயமுள்ள அவருடைய கரங்கள் உன்னை தொடுவதற்கு, அற்புதமான விடுதலை உனக்கு அருளிச் செய்வதற்கும் அவர் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உண்மையான தேவன், நம்மை விடுவிக்கிறவர் அவர், நம்மை ரட்சிக்கிறவரும் அவர், நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தவர் அவர், அதை சீக்கிரத்திலேயே நமக்காக வரப்போகிறவரும் அவர். எந்த சின்ன விஷயத்துக்கும் சோர்ந்து போகாத, விழுந்த இடத்துல அப்படியே அந்த இடத்திலேயே இருக்காத, ஆண்டவர் உன்னை எழுப்புவார், தூக்கி விடுவார் என்று சோர்ந்து போகிற வேளையிலே இயேசுவை சார்ந்து கொள். ஆதரிக்கப்பட்ட ஆவிக்குரிய வகையிலே பலப்படுவாய். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. பயங்கரமான சூழ்நிலைகளை இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்கொள்ளுகையில் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு பாடுகளுக்குள் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை உணருகையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை அரசாங்கத்தாரோ, அதிகாரிகளோ, பணமோ, வைத்தியர்களோ, இந்த உலகத்தில் இப்படி எதுவும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்காது. ஆனால் எங்களுக்காக ஜீவனையே தந்த நீர், எங்களை தாங்கக்கூடிய, எங்களை தூக்கிவிடக்கூடிய, எங்களை ஆதரிக்கக்கூடியவராய் இருக்கிறீர் என்பதை உணர்வதற்கும், இடத்திலே விண்ணப்பம் செய்வதற்கும், எல்லா நொடியிலும் உம்மோடு கூட நடப்பதற்கும் கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாருங்கள் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை நடத்துவார். தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அருளிச் செய்வார். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.